மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான கருவாடுங்க 2 பேக்கெட் நான் வாங்கியிருக்கிறேங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலைங்க, பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் இந்த தேங்காயை நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோங்க. கடுகு, சீரகம், இது இவ்வளோ தானுங்க. இந்த கருவாட்டு குழம்பு ஈஸியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. வாங்க டக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சோன்னா கடலைப்பருப்பு கடுகு போட்டுக்கலாங்க. 2 வெந்தயங்க, வெந்தயம் கலவுக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டுங்க நல்லா வணங்கிட்டுங்க. கடலெண்ணெய் சேர்த்திக்குங்க, அதுதாங்க உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கடலெண்ணெய் சேர்த்தி பண்ணி கொடுங்க. நல்லா வெங்காயம் வணங்கிட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுங்க. தக்காளி ஒரு 2 எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. தக்காளி வணங்குறதுக்கு 2 கல் உப்பு போட்டுக்குங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு வரமிளகாய் தூள் பாருங்கள், வரமிளகாய் தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்திங்க. பத்துலைனாவும் நம்ம 1½ ஸ்பூன் சேர்த்திங்க, சரியாக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தூள் தேவைக்கேற்ப 1 ஸ்பூன், நம்ம காமிச்சதே 1 ஸ்பூன் 1½ ஸ்பூன் சேர்த்திங்க. அதுவுமே கல்லுப்பு தேவைக்கேற்ப போட்டுங்க. ஏன்னா நம்ம கருவாட்டிலே கொஞ்சம் ஒவ்வொரு கருவாட்டு உப்பு இருக்குது, அதனால் நம்ம பார்த்து தேவைக்கேற்ப போட்டுங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் அடி பற்றிக்குங்க. அதனால் நம்ம இந்த வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. இந்த பச்சை வாசமெல்லாம் போகிட்டு அந்த சைடு கேப்பில் நம்ம பாருங்கள், இங்கே புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் நம்ம இது பண்ணி வச்சுருக்குறோம், ஊற வச்சுருக்குறோம். ஊறட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம போட்ட செலவில். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சிக்கலாங்க குழம்புக்கு. பாருங்கள், இப்போது நம்ம கருவாட்டு குழம்பு நம்ம இப்படி கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. புளி நம்ம எடுத்து வச்ச சைஸ் காமிச்சிடலாங்க, நெல்லிக்காய் சைஸு. அந்த புளியை நம்ம கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு எப்படி நல்லா கொதிக்குதுன்னு தலாபுலான்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் சேர்த்திட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம கருவாடு போடுறதுக்கு சரியாக இருக்குது. இப்போது இந்த நீங்கள் கருவாட்டு கூட வெறும் கருவாடு மட்டும் போடலாம். இது கூட நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இந்த மாதிரியும் கூட சேர்த்திங்க, சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தரும் கருவாடு மட்டும் சேர்த்திக்குவாங்க. நான் கருவாடு மட்டும் சேர்த்துறேங்க. இந்த குழம்பு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு கூட இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட்லாம். இது ஒரு மெத்தடுங்க. இன்னொன்று நாங்கள் அம்மியில் அரைச்சி வைப்போம், அந்த கருவாட்டு குழம்பு இதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேங்க, நீங்கள் பாருங்கள். கருவாடு தொக்கு பண்ணலாங்க, கருவாடு கூட்டு பண்ணலாம், கருவாடு ஊறுகாய் பண்ணலாம், நிறையா பண்ணலாங்க கருவாடில். நான் ஒரு நாள் தொடர்ந்து வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் அந்த நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாங்கன்னா கருவாடு போட்டுக்கலாங்க. கருவாடு போட்டு நல்லா வேகட்டுங்க. மேலே கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த நம்ம
இந்த வெந்தயம் கடுகும் நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக நுணுக்கி வச்சுருக்குறாங்க. அது வந்து இதில் ஒரு முறை அன்றைக்கி ஆல்ரெடியே நம்ம ஊறுகாய்க்கு செஞ்சதே மீதி இருந்துச்சுங்க, அதனால் வறுக்கல. ஆனால் நான் உங்களுக்கு லிங்கில் போய் பாருங்கள் தெரியும். கடுகு வெந்தயங்க அது பாருங்கள், அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த குழம்பு நம்ம நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த கருவாட்டு குழம்பு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கருவாட்டு குழம்பு எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கருவாட்டு குழம்பு சூப்பரான கருவாட்டு குழம்பு பாருங்கள். சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகியாச்சு. எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துங்க, சூப்பராக இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு அந்த கருவாட்டுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கருவாட்டு குழம்பு காம்பினேஷனாக சாப்பாடுங்க, இட்லி, களி பயங்கரமாக இருக்குங்க. களி எப்படி இருக்குன்னு எனக்கு யாராருக்கு இந்த களி கருவாட்டு குழம்பு பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.